அறிக்கை படைக்க வருகிறார்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் திருமதி சந்தியா மற்றும் திருமதி ரம்யா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை வணங்கி இவ்வவையின் முன் வீற்றிருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கத்துடன் நம் பள்ளியின் 100ஆண்டு விழா அறிக்கையினை உங்கள் முன் படைக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வெள்ளோடு 100ஆண்டு விழா ஆண்டறிக்கை 2/8/2026. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாடல் வரிக்கும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கும் எடுத்துக்காட்டாய் கலங்கரை விளக்காய் காலத்திற்கும் அழியாமல் நிற்கும் கலைக்கோயிலே பள்ளியாகும். நம் பள்ளியின் வரலாறு: ஆறில்லா ஊருக்கு அழகு பால், பள்ளியில்லா ஊருக்கு அறிவு பால். ஆனால் அதற்கு வாய்ப்பின்றி நம் ஊரில் 1926ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 7ஆம் நாள் 38 பிள்ளைகளை கொண்டு அம்மன் கோவில் திடலில் சிறு ஆரம்ப பாடசாலையாக நம் பள்ளி தொடங்கப்பட்டது. அது சமயம் பறிபுரிந்தவர் திரு அரசப்ப பிள்ளை அவர்கள். அப்போது பள்ளியை தாலுகா நிர்வாகம் கவனித்து வந்தது. பின்னர் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் 1960ஆம் ஆண்டு வரை இருந்தது. பின் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் கீழ் வந்தது. 38 பிள்ளைகளுடன் கோவில் வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியானது 456 பிள்ளைகளை கொண்ட மாபெரும் தொடக்கப்பள்ளியாக வளர்ச்சியடைந்தது. பின் 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடுநிலை பள்ளியாக மாற்றம் பெற்றது. 6 ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலை ஏற்பட்டது. 1961 to 1962ஆம் ஆண்டு 300 மாணவர்களுடன் 7 ஆசிரியர்கள் பணியாற்றினர். 1962 to 63ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு வரை உயர்ந்தது. ஆசிரியர்கள் எண்ணிக்கையும் 11ஆக உயர்ந்தது. பெருந்துறை பஞ்சாயத்து யூனியனில் மிகப்பெரிய நடுநிலைப் பள்ளியாக திகழ்ந்தது. 1966ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்தது. தொடக்கப்பள்ளியானது 2 ஓட்டு கட்டடங்களுடன் இயங்கி வந்தது. 1990ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக மெருகேறியது. பழைய கட்டடங்களை எல்லாம் மேல்நிலைப் பள்ளிக்கு விட்டுவிட்டு குட்டப்பாளையம் சந்தை திடலுக்கு நம் பள்ளி மாற்றப்பட்டது. திரு நல்லப்ப கவுண்டரும் திரு குட்டியப்ப கவுண்டரும் சந்தை திடலுக்கு சுமார் 4 ஏக்கர் வழங்கியதை நன்றியோடு நினைவு கூர்கிறோம். தற்போதுள்ள 7 தார்சு கட்டடங்கள், விளையாட்டு மைதானம், கழிப்பிட வசதி, மின் வசதி, தண்ணீர் வசதி கொண்டவையாக நம் பள்ளி திகழ அப்போதைய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திரு கே சின்னசாமி கவுண்டர் அவர்கள் ஆற்றிய பணி அளவிடற்கரியது. 1997 வரை முட்புதர்களாகவும் பொதுமக்களின் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் திகழ்ந்த இடத்தை கல்வி சாலையாகிய மாற்றிய பெருமை பெருந்தலைவர் சின்னசாமி கவுண்டர் அவர்களையே சாரும். இடவசதி: 5040 சதுர அடி அளவில் 7 தார்சு கட்டிடங்கள் காற்றோட்டமாக அமைந்துள்ளது. ஒரு கட்டடத்தில் பள்ளி ஆயத்த மையம் செயல்படுகிறது. ஆசிரியர் மாணவியருக்கு தனித்தனியே கழிப்பிட வசதி உள்ளது. தற்போது 5 ஆசிரியர்களும் 132 மாணவியர்களும் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போதும் சென்னிமலை ஒன்றியத்தில் அதிக மாணவர் எண்ணிக்கை கொண்ட தொடக்கப்பள்ளியாக திகழ்வதன் பெருமை நம் பள்ளி பெற்றோர்களையே சாரும். நம் பள்ளியின் பெருமை: சென்னிமலை ஒன்றியத்திலேயே முதலில் அதிக புரவலர்களை பெற்ற பெருமைக்குரியது நம் பள்ளி. புரவலர் நிதியாக திரட்டப்பட்ட 1,05,000 தற்போது 1,50,000ஆக வளர்ந்துள்ளது. பெருந்துறை RS தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து கிடைக்கும் வட்டி தொகை, ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மானியம், தென்னை மர குத்தகை பணம் இவைகளை கொண்டு பள்ளியின் தேவைகள் முறையாக நிறைவேற்றப்படுகின்றன. நம் பள்ளியில் படித்தவர்கள் தற்சமயம் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள்,
தொழில் அதிபர்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். சாதனை 2026 to 2027 கல்வியாண்டில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் நம் பள்ளி மாணவர்கள் பாடல், திருக்குறள், பேச்சு போன்றவற்றில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டி. சுகமதி 2ஆம் வகுப்பு குருவலமைய அளவில் முதலிடமும் சென்னிமலை ஒன்றிய அளவில் 2ஆம் இடமும் பெற்று சிறப்பு சேர்த்தாள். சமுதாய பங்களிப்பு சுற்றுச்சுவர், விழா மேடை போன்றவற்றை பெருந்துறை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியும் கொங்கு பொறியியல் கல்லூரியும் இணைந்து நம் பள்ளிக்கு கட்டித்தந்தனர் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்கள். பவள விழா 14/4/2000. பவள விழா 14/4/2000 அன்று நம் பள்ளியில் மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர், ஒன்றிய பெருந்தலைவர் தலைமையில் தலைமையாசிரியர் திரு VN துரைசாமி அவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புரவலர் நிதி பாராட்டு விழா 5/4/2001. 5/4/2001 அன்று தலைமையாசிரியர் திரு VN துரைசாமி அவர்களால் 1,00,000 புரவலர் நிதியாக திரட்டப்பட்டு புரவலர்களுக்கு வெகு விமரிசையாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது. முப்பெரும் விழா 30/4/2006. தலைமையாசிரியர் திரு நா. சண்முகசுந்தரம் அவர்களால் 80ஆம் ஆண்டு நிறைவு விழா பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் திரு சண்முகசுந்தரம், திருமதி கே. சுசீலா, திருமதி SP அங்கமுத்து ஆகியோருக்கு பாராட்டு விழா 1,61,500 ரூபாய் வழங்கிய நன்கொடையாளருக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை உணவு திட்ட தொடக்க விழா. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நமது பள்ளியில்தான் மாண்புமிகு அமைச்சர் திரு சு. முத்துச்சாமி அவர்களாலும் நம் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களாலும் தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளி மேலாண்மை குழு. நம் பள்ளி வளர்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழுவும் பெற்றோர்களும் சிறப்பாக உதவி புரிந்து வருகின்றனர். நம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நம் பள்ளி தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வருகிறார். கல்வி செயல்பாடுகள். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டத்தின்படியும் 4 மற்றும் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் முறைப்படியும் கல்வி புகட்டப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு முதல் ஆங்கில வழி கல்வியும் நடைமுறையில் உள்ளது. புத்தக படிப்போடு நல்ல பழக்க வழக்கங்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்னும் ஆன்றோர் வாக்கிற்கிணங்க தலைமையாசிரியரும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தங்கள் பணியை செவ்வனே செய்து வருகின்றனர். காலத்தால் அழியாத, கல்வரால் களவாட முடியாத, வெள்ளத்தால் போகாத, வெந்தணலில் வேகாத, கொடுக்க கொடுக்க குறையாத கல்வி செல்வத்தை, அல்ல குன்றாத அறிவு செல்வத்தை நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் வழங்கி வருகின்றனர் நம் பள்ளி ஆசிரியர்கள். இனிவரும் காலங்களிலும் சீரிய முறையில் செயலாற்றி நன்மாணாக்கர்கள் உருவாக பாடுபடுவோம் என்றும் நம் பள்ளி ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி சீரோடும் சிறப்போடும் திகழ பாடுபடுவோம் என்றும் இந்நன்னாளில் உறுதியேற்கிறோம். மணி விழா, வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பவள விழா கண்டு 100ஆண்டு விழாவினையும் நிறைவு செய்யும் தருவாயில் நம் பள்ளி வளர்ச்சியில் பங்கு கொண்ட ஆன்றோர்கள், சான்றோர்கள், கொடையாளர்கள், பள்ளி வளர்ச்சிக்கு பணியாற்றிய தலைமையாசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், பள்ளி வளர்ச்சியை மேம்படுத்திய அதிகாரிகள், அருமை மாணவ செல்வங்கள், அன்பு பெற்றோர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்நூற்றாண்டு விழாவின் பொருட்டு முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு நன்கொடை பெறப்பட்டு ரூபாய் 10 லட்சம் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய பெருமை மிக்க நம் பள்ளியில் கல்வியை பெற தங்கள் குழந்தைகளை இங்கு சேர்த்திடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நூற்றாண்டு விழா அறிக்கையினை நிறைவு செய்கிறேன். பள்ளியால் பயன்பெறுவோம், பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.